பாண்டியன் ஸ்டார் டுடே எபிசோட். செந்தில் ரொம்ப நேரமாக தூங்கிடுறாங்க. தூங்கிட்டு ஐயோ லேட் ஆகிடுச்சா, இது தெரியாமல் நல்லாலாம் தூங்கிட்டோம் அப்படின்றாங்க. எட்ராய் போச்சு, இந்த மீனை இழப்பாமல் என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்றாங்க. எந்திரிச்சோன்னே மீனா, நான் இவ்வளோ நேரமாக தூங்கிட்டு இருக்கேன், என்ன நீ இழப்ப வேண்டாமா? யாரு நானா? ஏங்க எவ்வளோ நேரமாக ஒரு மனுஷி எழுப்புறது சொல்லுங்கன்றாங்க. நல்லா தூங்கி போட்டு இப்போ இழப்பலையான்னு வேற கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சரி எனக்கு ஒரு காஃபி போட்டு வை. பால் இல்லை, பால் இல்லையா, வாங்கிட்டு வரலாம், நான் கடையும் திறக்கலன்னு வாங்க. அதுக்கப்புறம் சரி நான் ப்ரெஷர் போயிட்டு வரேன், சாப்பாடாச்சும் ரெடி பண்ணு. சாப்பாடும் இல்லைன்னுவாங்க. என்னது இல்லையா, எதுவுமே சில நேற்று நீங்கள் என்ன வாக்கு கொடுத்தீங்க? சரி வீடு அசதி தூங்கிட்டது. சரி ஹோட்டல் இங்கே கூட இல்லை, நம்ம வேற ஒரு இடத்துல தான் போய் சாப்பிடணும். சரி நாளையிலேருந்து ஷார்ப்பாக சீக்கிரமாக எழுந்திரிச்சு உனக்கான எல்லா ஹெல்ப்பையும் நான் பண்ணுவேன்றாங்க. சரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் சரவணனும் அவங்களுடைய அப்பாவும் பேசிட்டு இருப்பாங்க. மாமா இங்கே தான் இருக்கீங்களா? ஏண்டி சட்டை எடுத்துட்டு ஏண்டி ஓடி வர? இல்லை இதை மாமாவுக்காக அயரன் பண்ணி வச்சு, ஆனால் அவர் போடாமல் வேற போட்டு இருக்காரு. ஏண்டா வைன் பண்ணி வச்சதை போடலாம்ல? இல்லை அதை நான் பார்க்கல மாமா, துண்டு இடத்துல தான் இதுவும் இருந்துச்சு, இது எடுக்கல, இதெல்லாம் போடணும்னு என்ன அவசியமான்றாங்க. டே ஏன்டா கத்திட்டு இருக்க? பின்ன ஒரு சத்துக்கு காலையில சண்டை வேணுமாமான்றாங்க. என்னமா பேசிட்டு இருக்கா இவ அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. டே ஒரு ஷர்ட்டு தானே, அது ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? பின்ன இவ பண்ணிட்டு இருக்கிறது நியாயமா இருக்காமா? இவ பண்றதே சரியில்லை அப்படின்னு கோவப்பட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா இவ இவ எல்லா விஷயத்தையும் சொல்லி ஃபீல் பண்ற. என்ன விஷயம்? நீ பண்ற எல்லா விஷயத்தையும் சொல்லி. டே நீ ஏன்டா அப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா இவ எல்லா விஷயத்தையுமா சொல்றா, என்ன பிரச்சனை, ஏன் அப்படி நடத்துக்கிட்டோன்னே இப்பவே அம்மா கிட்ட சொல்லலான்னு போகும்போது பாண்டியன் எழுந்துட்டு, டே சும்மா அந்த பொண்ணு ஏதாச்சும் ஒன்று சொல்லி காரணங்களை கண்டுபிடிச்சிட்டு இருக்காதுடா, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. கோவப்பட்டு வெளியே போயிடுவாங்க. அப்புறம் ராஜி பார்த்தீங்கன்னா கார் ஸ்டோர் ரூமில் இருப்பாங்க. அப்போ ஒரு பொண்ணு வரும், இது மாதிரி கதிரவணி இல்லையான்றாங்க. வெளியே போயிருக்காங்க. இல்லை நான் கார் கேட்டிருந்தேன்னுவாங்க. அந்த பொண்ணை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. நீங்கள் இல்லை கார் அவர் ஒரு டிரைவ் பண்ணுறேன்னு சொன்னாருன்றாங்க. இல்லை நான் வேற ஒருத்தர் அனுப்புகிறேன். இல்லை அவர் தான் வரேன்னு சொல்லியிருக்கேன், நான் கால் பண்ணுறேன். இல்லை இருக்கட்டும் வாங்கன்றாங்க. நான் வேற ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணுறேன் ராஜி சொல்லவும். இல்லை அவர் தான் எங்களுக்கு வேணும்னுவாங்க. அப்படியே ராஜி கோவப்படுறாங்க. அதுக்கப்புறமா கதிர் பார்த்தீங்கன்னா வந்துருவாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு கை கொடுக்குறாங்க. இதை பார்த்து செம்ம கடுப்பாக்குறாங்க. அதுக்கப்புறமா சரி நான் வரேன், நீங்கள் வெளியே போயிருங்க அப்படின்னுவாங்க. ராஜி பேசணுன்னு தானே அவங்க வெளியே விட்டு வருவாங்க. என்ன ராஜி என்ன பிரச்சனைன்னுவாங்க. அவங்க இதுக்கு அப்படி பேசிட்டு இருக்காங்க. யார் அது? இங்கே பாரு அந்த பொண்ணு நல்லாவா இருக்கு, சுமாராக தானே இருக்கு, அப்புறம் ஏன் இந்த அளவு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே பாரு உண்மையிலே அந்த பொண்ணு கூட போய் ஆகணும். நீ என் பொண்ணு வேற யாராச்சும் அரேஞ்ச் பண்ணு. உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லாதெல்லாம் இல்லை, அப்படியே இப்படி நடந்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உண்மையிலே அவங்க தாத்தாக்காக தான் போகிறோம். அவங்க தாத்தா ரொம்ப என்ன ரெக்வஸ்ட் பண்ணாங்க. என்ன சொல்கிறேன்? ஆமாம் அவங்க தாத்தாவுக்கு உடம்பு முடியல, அவங்க காரில் தான் இருக்காங்க, வேணும்னு கூட பாரு, எப்போவும் நான் தான் அவங்களை கூட்டிகிட்டு போவோம், நான் கூட்டிகிட்டு போனால் ஒரு மாதிரி சேஃபாக இருக்கும்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, அதனால தான் அவங்க என்ன புக் பண்ணியிருக்காங்க. அப்படியா? நம்பிக்கை இல்லைன்னு கூட பாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சரி போயிட்டு வர டன்னா அப்படின்றாங்க. போயிட்டு வர. சரி போயிட்டு வரேன், ஆனால் ஏதாச்சும் ஒரு பொண்ணுங்க கூட போனால் மட்டும் உனக்கு ஏன்னா இந்த அளவுக்கு கோவம் வருது அப்படின்னு கதிர் நினச்சிட்டு போகிறாங்க. அப்புறமா மீனா பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக அந்த பரோட்டாவை பிக்கிறாங்க, பிக்க முடியல. என்ன மீனா சமைக்கலையா? இல்லை இன்னைக்கு லேட் ஆகிடுச்சு, லேட்டாக தூங்கணும், தண்ணி கொடுத்துட்டு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஆமாம் ரொம்ப. அப்புறம் செந்தில் கால் பண்ணவும் சரி நான் ஃபைலை வச்சுட்டு போகிறேன்னு வாங்க. அப்புறம் மீனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்கள் வாங்கி கொடுத்த அந்த பரோட்டா கூட ரொம்ப நேரமாக ஓடிக்கிட்டு இருக்கான்றாங்க. அப்படியா? இங்கே இட்லி கூட கீழே போட்டால் டைல்ஸே ரன்னா உடஞ்சிரும் போலன்றாங்க, அந்த அளவுக்கு இருக்குது, நல்லாவே இல்லை. ஆனால் அத்தையோடைய இட்லி பூ மாதிரி இருக்கும், அப்படியே அந்த பூவை கோத்து தலையில் வச்சுக்கலாம் அப்படி இருக்கும். ஆனால் பூரி எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் தெரியுமா? அப்படியே கோல்டு கலரில் ஓட்டை போட்டு அதில் சாம்பார் வச்சு சாப்பிட்டு அவ்வளோ அருமையாக இருக்குன்னா அவங்களுடைய அத்தையோடைய சாப்பிட பற்றி பெருமையாக பேசிட்டு இருக்காங்க மீனா. நீங்கள் என்ன எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க, நான் என்ன பேசுறதுன்னு சொல்லி வச்சுருவாங்க. அத்தையை பற்றி பெருமையாக பேசினா மட்டும் இவருக்கு பொறுக்காதே அப்படின்வாங்க. அப்புறமா கடையில் வரவங்கிட்ட சரணன் ரொம்ப ஹாப்பியாக சிரித்து பேசிட்டு இருப்பாங்க. கஸ்டமர் அங்கேருந்து போனதுட்டு எல்லாருக்கிட்டையும் நல்லா தான் பேசுகிறேன், ஆனால் பொண்டாட்டி மயில்கிட்ட மட்டும்தான் ஒழுங்காக பேச மாட்டேங்கிறேன், என்னடா பிரச்சனை? அந்த பொண்ணு எவ்வளவோ விஷயத்தில் நம்மளுக்காக உதவி செய்யுது, ஆனால் அப்படி இருந்தும் அந்த பொண்ணுக்கிட்ட நீ நடந்துக்கிறது சரியில்லை. டே கொடுமைப்படுத்துகிற ஒரு புருஷனா நீ மாறிடாதடா, அந்த பேரை வாங்கி கொடுத்துடாத. பர் மயில தான் ஃபோன் பண்ணுறது சொல்லுமான்றாங்க. மாமா அவங்க எங்கே இருக்காங்க? இங்கே தான் இருக்கான், ஃபோன் பண்ண எடுக்கலன்றாங்க. அப்படியே சரி கொடுக்கட்டுமா? இல்லை மாமா வேண்டான்றாங்க. அவர் நீங்கள் கொடுத்தா மட்டும் பேசுவா போகிறாரு அப்படின்றாங்க. மாமா நான் அப்பா இல்லாமல் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, சரி கடைக்கு வர கொஞ்சம் லேட் ஆகும் தான் சொல்லலான்னு பண்ணேன், இப்போ சாப்பாடு எடுத்துகிட்டு மாமா அவ்வளோதான் வந்துடுவேன்றாங்க. நீங்கள் எங்கே ஹோட்டலில் சாப்பிட்றதுங்க, நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சரிமான்றாங்க. அந்த பொண்ணுக்கு எவ்வளோ அக்கறை பற்றியடா, நான் வந்துடுறேன் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லுது. அப்படிப்பட்ட பொண்ணை போய் இவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, நீ எல்லாம் ஏன்டா இப்படி இருக்க சரவணா, நீ எல்லாம் இப்படி மாறுவேன்னு நினைக்கல, ஒழுங்கு அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கிற வழியை பாருன்ட்டு சரவணனுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரவணன் ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.